ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான். எஸ், என்ன பேச போகிற புதுசாக லாஸ்ட் ஒரு வாரமாக என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எஸ்பெஷலி அர்ஜுன் தேஷ்வாலும் கோச் சஞ்சீவ் பல்யான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் ஆளுக்கு கண்ணு காது மூக்கு வாயிலாம் வச்சுட்டு ஒரு பொம்மையை செஞ்சுட்டாங்க. எனிவே, இப்போ நீ அதை பற்றி பேச போறிய, அதை பற்றி நாங்கள் ஆல்ரெடி பேசிட்டோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இதே சேனலில் இருக்குது. அஃபிஷியலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தமிழ் தலைவாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம். ஏன்னா 12 பாயிண்டில் நிற்கிறோம். 8வது பொசிஷனில் இருந்து 14 பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு பாட்னா. அது குவாலிஃபை ஆகுதா இல்லையா அப்புறம் பார்ப்போம். ஸோ தமிழ் தலைவர் ஜேர்னி எண்ட்ஸ் ஹியர். ரைட், இந்த ஓவராலாக இந்த பிகேஎல் 12 பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோமே. இந்த ஹோல் பிகேஎல் 12 சோதனையா, ரோதனையா, வேதனையா, சாதனையா, போதுமடா ஒரு பாட்டு இருக்குது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, நடிகத்தில் சிவாஜி கணேசன் பாடுவார். அது மாதிரி தான் ஆயிடுச்சு. இது ஜிங்ஸ் மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ குழப்பம், எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட். ரைட், ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் என்னான்னு. இதில் என்னோட கருத்துப்படி இது எல்லாமே மிக்சராக எல்லாம் 12 டீமை பற்றியும் சம்திங் ஆர் தி அதர் பிரச்சனை வந்தது. ரைட், ஸ்டார்டிங்லேருந்தே வருமே. ஸ்டார்டிங் எடுத்தோன்னா பர்தீப் நர்வால் ஆப்ஷனில் யாருமே எடுக்கல. அதுவே பெரிய ஷாக். சரி, செகண்ட் டே யாராவது எடுப்பாங்க பார்த்தா ரேபிட் ஃபயர் செகண்ட் டே யாரும் ஆப்ஷனில் எடுக்கல. இம்மீடியட்டாக பர்தீப் நர்வால் ரிட்டையர்ன்ட்டார். மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் ஷாக். ஏன்னா அவர் ஒன்றும் அவ்வளோ வயசாகல, 28-29 வயசு தான் ஆகுது. இன்னொரு 3 வருஷம் விளையாடி இருக்கலாம். பட் அவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கோல் செட் பண்ணிட்டார் இல்லையா. நீங்கள் அதை ரீச் பண்ணலன்னா உங்களுக்கு ஃபெயிலியர்ன்றாங்க. இப்போ விராட் கோலியா இப்போவும் 3 ஃபார்மெட்லேயே 50+ ஆவரேஜ். அவர் 100 அடிக்கலன்னா அவர் ஃபெயிலியர்ன்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவரோட ஓன் பெஞ்ச் மார்க்கை அவரால் பிரேக் பண்ண முடியல. ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். அதுவே பெரிய ஷாக் பர்தீப் நர்வால். அது ஒரு விதத்தில் ஒரு மறுநாளே ரிட்டையர் சொன்னது நல்லது. இல்லைன்னா என்ன இருக்குன்னா, யூடியூப் சேனல் நிறைய பேர் கிளம்பியிருப்பாங்க. அவர் அங்கே பாட்னாக்கு போகிறாரு, அவர் மும்பாக்கு போகிறாரு, தமிழ் தலைவர் திரும்ப வராரு, ஏன்னா இதுக்கு புனேரிப்பள்ளத்துக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு அது ஒரு கோன்னு கடந்திருக்கும். அதெல்லாம் ஸ்பெகுலேஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச வரைக்கும் பர்தீப் நர்வால் தேங்க்ஸ். அண்ட் டுப்கி கிங் கபடி இருக்கிற வரைக்கும் அவரை யாரும் மறக்கவும் மாட்டாங்க பர்தீப் நர்வாலை. எனிவே, தென் கம்மிங் டு பவன் ஷராவத். பவன் ஷராவத் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே பிட்டிங்கே யாருமே பிட் பண்ணல. எல்லாம் வாயை மூடிட்டு இப்படி உட்காந்துருந்தாங்க சுப் அப்படின்னு. அப்புறம் லீக் ஆக்ஷனர் இருக்கார்ல, அவர் தான் ஃபோர்ஸ் பண்ணார், கமான் 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 அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் டபங் டெல்லி போர்டு தூக்கி காமிச்சாங்க. ஈவென்ச்சுவலி தமிழ் தலைவர்ஸ் அவரை எடுத்தாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். பட் எடுத்தோடனே பிட்டு இன்னும் நிறைய போயிருந்துருக்கணும், நிறைய பேர் பிட் பண்ணியிருக்கணும். 59 லட்சத்துக்கு தான் வந்தார். ஓரமாக வச்சுருவோம். அப்புறம் 3 மேட்சுக்கு அப்புறம் டிசிப்ளினரி ஆக்ஷன் சென்ட் ஹோம்னு வர தமிழ் தலைவர்ஸ் போஸ்ட் போட்டாங்க பவன் ஷராவத்தை பற்றி. அண்ட் திருப்பி கண்ணு காது வாயு மூக்கு வச்சுட்டு எவ்வளோ பெரிய இவர் தெரியுமா, அவர் இது பண்ணிட்டாரு, ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு நிறைய ரசிகர்கள் நீங்களே தான் சொன்னீங்க. அண்ட் நான் அப்பயே சொன்னேன், நோ 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 வெயிட், அவரோட ஸ்டைல்லேருந்து ஸ்டேட்மெண்ட் வரட்டும்னு. வெரி நெக்ஸ்ட் டே அவரே ஒரு கிளாரிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட் வீடியோ விட்டார். உடனே எல்லாரும் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் தெரியுமா, ஒரு நாள் தலைமையில் தூக்கி வைக்கிறது, ஒரு நாள் தூக்கி போட்டு பூச்சிக்காய் போட்டு உடைக்கிற மாதிரி உடைக்கிறது, அந்த ஆட்டிடியூட் இருக்கவே கூடாது. இன்னும் ஆராயணும் எல்லாத்தையுமே. ரைட், அது ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்தாரு. அவர் பவன் ஷராவத் டீமை விட்ட போனதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கண்டம் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மன்பிரீத் சிங், அதான் ஹரியானா கோச் ஆகட்டும், ராகுல் சௌத்ரி அவருடைய யூடியூப் சேனல் அதை பற்றி பேசியிருக்காரு, ஃபார்மர் பிளேயர். இது மாதிரி எல்லாருமே அந்த வீக்கு ஃபுல்லாக மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி மைக்கை நீட்டிடுறாங்க ஸ்டேஜில். நீ நினைக்கிறேன்னு. ஏன் அவ்வளோ பேசுனாங்கன்னா, அவ்வளோ பெரிய பிளேயர், அவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர். அண்ட் இந்தியாவோட கேப்டன் வேறு. அதுக்கு முன்னாடி இருந்த அங்குஷ் ராத்தி பற்றி அவ்வளோ பேசல பாருங்கள். பிகாஸ் கேலிபர் இருக்குது இல்லையா. நான் அண்டர்மைன் பண்ணல அங்குஷ் ராத்தியோட பர்ஃபார்மன்ஸ். அவரையும் பெங்களூர் புல்ஸ் எடுத்தாங்க. என்ன காரணம் எதுன்னு இது வரைக்கும் தெரியல. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த கான்ட்ரவர்சி நடந்தது. பட் பவன் ஷராவத்துன்னும் போது எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த மனுஷன் வேறு டீமுக்கு போயிருந்தாலும் இந்த விளையாடி இருப்பார். அவரோட ஃபேன்ஸ் பாருங்கள், மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் அவரை பார்க்க முடியல, அவர் பர்ஃபார்மன்ஸை விளையாடலையே என்னான்ட்டுன்னு. 3 மேட்சுக்கு அப்புறம் வீட்டில் உட்காந்துட்டார். ஸோ இதுவே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஒரு டேலண்ட் கெட்டிங் வேஸ்டட். ஒரு இயர் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே அவர் பிகேஎல் 9ல் இன்ஜுரினால ஒரு இயர் வேஸ்ட் ஆச்சு. ஸோ 2 இயர் அவரோட குரூஷியல், அவரோட கேரியரில் 2 இயர் வேஸ்ட் ஆனது ஃபேன்ஸாக எல்லாருக்குமே வருத்தம் தான். இன்ஜுரிக்கு வருவோம். நவீன் எக்ஸ்பிரஸ் விளையாடும் போது இன்ஜுரி ஆகிடுச்சு. டக்குன்னு காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டார். எதிர் டீமே அவர் வந்து சமாதானம் பண்ணுற அளவுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. அவர் அவுட் ஆஃப் த மேட் போயிட்டார். வெரி நெக்ஸ்ட் டே அவுட் ஆஃப் த சீசன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் கண்டினியூ பண்ண முடியல. அதுவும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். நவீன் எக்ஸ்பிரஸ் என்னதான் அவர் வந்து ஹரியானா ஸ்டேட் பிளேயர் இருந்தாலும் அவர் நம்ம பிளேயர் தானே, இந்தியாவுக்கு விளையாண்டவர் தானே. நவீன் எக்ஸ்பிரஸ் ஃபேன் கூட்டம் பயங்கரமாக இருக்கு. இது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜுரி ஆனது. பார்த்தீங்களா, அந்த 3 பெரிய பிளேயரு பர்தீப் நர்வால் ஆகட்டும், பவன் ஷராவத், நவீன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் மேட்டில் இல்லை. பெரிய வருத்தமான விஷயம் தான். இவ்வளோ பெரிய லீக். இட்ஸ் லைக் ரோஹித் சர்மா, விராட் கோலி, தோனி இல்லைன்னா எப்படி இருக்கும். சம் ஸ்டேஜ் ரிட்டையர் ஆவாங்க, அது வேறு விஷயம். எல்லாமே நல்ல ஃபார்மில் டச்சில் இருக்கும்போதே விளையாடும் போது
வருத்தம் இருக்க தானே செய்யும். உண்மையான கபடி ரசிகன் கண்டிப்பாக நீங்கள் அழுதுருப்பான் நவீன் எக்ஸ்பிரஸ் விழுந்தப்போ. ஆமாம், அந்த அளவுக்கு அந்த இன்ஜுரி இருந்தது. அண்டு ஆஹா, எல்லாருக்கும் முதல்ல ஆஹா இவர் உடம்பு என்ன ஆக போகுது, ஐயோ தாங்குவாரா விளையாடுவாரா. ஏன்னா போன சீசனே அவர் இன்ஜுரியில் வெளில இருந்தார். அது மட்டும் இல்லை, இப்போ ஆஷு மாலிக் அவர் வேறு இன்ஜுரி. கடந்த 4-5 மேட்ச் அவர் விளையாடல. சரி பாருங்கள் இன்ஜுரி எவ்வளோ படுத்துதுன்னு. ரெஃப்ரி டெசிஷனுக்கு வரும். ஏகப்பட்ட டெசிஷன் முன்னும் பின்னும் இருந்தது. தப்பு தப்பாக டெசிஷன் கொடுத்தாங்க, தப்பு தப்பாக ரிவ்யூ எடுத்து பார்க்குறாங்க. ஏகப்பட்ட லாபி அவுட் இந்த சீசன் வேறு அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் ஏகப்பட்ட க்ரீன் கார்டு இஷ்டத்துக்கு ரெஃப்ரி கொடுத்தாரு. எல்லாருக்கும் கோச்சு கூட வேறு கொடுத்தாரு. ஏகப்பட்ட குளறுபடிகள் டெசிஷனில். மன்பிரீத் அவர் எமோஷனலாகவும் கத்துறது சத்தம் போகிறது நம்ம கடந்த பல சீசனாக பார்த்துருக்கோம். அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இந்த சீசன் தான் அஜய் தாக்கூர், அனுப் குமார், ஜோகிந்தர் நர்வால், டபங் டெல்லி ஆகட்டும், நரேந்தர் ரேது அவங்க எல்லாமே அன்மேட் ஆகி சத்தம் போடுற அளவுக்கு வந்துருச்சு. ஆமாம், நடுவில் பார்த்துருப்பீங்க ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், யார் செக் கரோ ஓ கரோ ஏ கரோ ஓ சுர்ஜித்து கிதரே, இந்த மாதிரிலாம் சத்தம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க எமோஷனலாக அட்டாச் டு த டோர்னமெண்ட், அட்டாச் டு த டீம் ஆஸ் அ கோச்சாக இருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இதோட பிரதிபலிப்பு தான் நம்மளே நிறைய வாட்டி சொன்னோம், ஏன் சஞ்சீவ் பள்ளி எல்லாம் முன்னு இருக்காருன்னா இப்போ சொல்லிட்டார்ல என்னென்ன நடந்ததுன்னு விஷயம். இது காலெல்லாம் கட்டி விட்டுட்டு 100 மீட்டர் ரேஸ் ஓடுனா எங்கேருந்து ஓட முடியும்? அந்த மாதிரி கதை தான் அது. ஸோ அது ஒரு மேஜர் டிஸப்பாயின்மெண்ட்டு. கோச்சஸ் ஆர் கெட்டிங் ஆங்க்ரி. அண்ட் யூபி கோச்சு ஜஸ்வீர் சிங் ரிட்டையர் ஆகிட்டே போயிட்டார். யார் யாருக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ எல்லாம் கேளுங்கப்பா, என்கிட்ட பதில் இருக்கும்போது ஒரு 10 பேர் சேர்ந்து கேட்டாங்க, ஐ எம் ரிட்டையரிங் பஸ், அதுக்கு மேலே கேட்காத அப்படின்ட்டு போயிட்டார். சும்மா ஜாலிக்கெல்லாம் யாரும் ரிட்டையர் ஆக மாட்டாங்க, இது சம் ரீசன். ஸோ அது ஒன்று ஆச்சு. அதே மாதிரி அனுப் குமாரும் நடுவில் போயிட்டார், பாட்னா பேரட்ஸ் ஐ எம் கோயிங்ட்டுன்னு. அண்ட் இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா டிஸ்டர்பிங் மூமெண்ட். தமிழ் தலைவர் தான் நிறைய சோதனை. டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே முத்திர குத்துறோம் இவங்க தான் ஃபேவரேட்டுன்னு. ஏன்னா நினச்சி பாருங்கள், பவன் ஷராவத், அர்ஜுன் தேஷ்வால், சாகரும் ஃபிட் ஆகி ஃபுல்லாக விளையாடி இருந்தா கண்டிப்பாக ஃபேவரேட் தான். பட் 3வது மேட்ச்சில் பவன் போயாச்சு. இவ்வளோ ஏன் பவனை கேட்டாங்க, ஏன் சாகர் விளையாடல, சாகர் ஃபிட் இல்லையான்னு. சாகர் ஃபிட்டாக தான் இருக்காரு, ஏன் விளையாடலன்னா மேனேஜ்மெண்ட் போய் கேளுங்கன்னு அப்பயே சொல்லிட்டார் அவர். 2வது மேட்ச்லேயும் சொன்னார் அவர். அப்போ ஃபிட்டாக இருந்த சாகர் ஏன் விளையாடலை? நீங்கள் தான் இன்னும் நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்கீங்க. அந்த சாகர் விளையாடுறது அது ஒரு பெரிய மேஜர் செட்பேக்கு. ஃபேவரேட் இந்த முத்திரை போய் குவாலிஃபை ஆக முடியல. கடைசியில் கூட இவர் ஜெயிப்பார், அவர் ஜெயிப்பார், அவர் இங்கே ஜெயிச்சு, இவர் அங்கே ஜெயிச்சு, அவர் இங்கே இன்னும் லேபி அவுட் ஆகி, ஆனால் நம்ம குவாலிஃபை ஆகுன்றது நேற்றோட அதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. தமிழ் தலைவாஸ் அஃபிஷியலி அவுட். கலீலி வருவார்னு வரவே இல்லை. கலீலி விஷால் சால் எங்கே போனாரே வேறு நமக்கு தெரியல. இருந்த நரேந்தர் ஃபிட்டாக தான் இருக்காருன்னு வேறு சொன்னார். சஞ்சீவ் பல்லியான் ஆகட்டும், அர்ஜுன் தேஷ்வால் அவர் விளையாடவே வைக்கவில்லை. மாமா மின்னல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அமைச்சதாகட்டும். இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள், குளறுபடிகள் அண்ட் இன்ஜுரி. அர்ஜுன் இந்த போன மேட்ச்சில் கடைசியில் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏரில் வெளில தள்ளி விட்டாங்க அவரை. டேஷு உழுற நேரத்தில் கூட லெஃப்ட் கையை நீட்டு எட்ஜில் மிட் லைனை தொட்டு உழுறாரு. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி விழுந்துருந்தா அவ்வளோதான், பயங்கர அடிபட்டிருக்கும் அவருக்கு. டீமுக்காக எப்படி விளையாண்டா இருப்பாங்க. இவ்வளோக்கும் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் தெரியும் அவங்களுக்குள்ள எவ்வளோ வேதனை, எவ்வளோ மனக்குமுறல் இருந்தது. அதெல்லாம் உள்ளே வச்சுட்டு அவர் விளையாண்டாருன்னா ஃபேன்ஸுக்காக. அவ்வளோ ஃபேன்ஸ். அவர் எத்தனையோ வீடியோவில் சொல்கிறார், என் காலில் விழுந்தாங்க. பொதுவாக கிரிக்கெட்டில் தான் பார்ப்பதெல்லாம், கபடியில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நான் திரும்ப எப்படா சென்னைக்கு விளையாட வருவோன்னு இருக்கிற மாதிரிலாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசினார். ஸோ அவரே அந்த அளவுக்கு டிஸப்பாயின்ட் பண்ண ஆக வச்சுச்சுன்னா என்ன நடக்குது, யார் தப்பு கரைன்னு நமக்கு தெரியாது. நமக்கு முன்னாடி என்ன அன்லெஸ் அண்ட் அன்டில் தலைவாசிலேருந்து ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. இது அவங்க சொன்னது தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணது என்னோடய வீடியோவில். பார்க்கலன்னு பாருங்கள், அது இதில் இருக்குது இதே சேனலில். இந்த சீசனில் என்ன தான் நல்லது நடந்ததுன்னு கேட்பீங்க. ஒரு 2 விஷயம் தான் நல்லது நடந்தது. என்ன கேட்டிங்கன்னா, பெங்களூர் புல்ஸும் தெலுங்கு டைட்டன்ஸ் எப்போதும் கடைசியில் 12th இருப்பாங்க. திரும்பி பார்த்தா ரேஷன் கார்டில் யாரும் இருக்க மாட்டான் பின்னாடி. அது மாதிரி இப்போ 2 பேருமே குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஆஸ் ஐ ஸ்பீக் இப்போ நான் பேசும்போது 3rd and 4th பொசிஷனில் இருக்காங்க. அதுவே எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட். அவங்ககிட்ட பெரிய ஸ்டார் யாருமே கிடையாது. தெலுங்கு டைட்டன்ஸ் ஆகட்டும், புல்ஸ் ஆகட்டும். விஜய் மாலிக் லிட்டில் பிட் தான். பட் பவன் மாதிரியோ, பிரதீப் மாதிரியோ, நவீன் மாதிரியோ, அர்ஜுன் தேஷ்வால் மாதிரி பிக் பிளேயர் கிடையாது. இவ்வளோ தேவாங்க் அவ்வளோ பெரிய பிளேயர் வேணுமா என்ன? அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் பெங்கால் வாரியர்ஸ். ஷாதுலு அவ்வளோ பெரிய பிளேயர் வேணுமா என்ன? குஜராத் தெரியல குவாலிஃபை ஆகுமா இல்லையான்ட்டுன்னு. ஸோ பிகர் த நேம் டசன்ட் கேரண்டி யூ தி சக்ஸஸ். ஸோ யங் அண்ட் யூத்தோடு போனால் தான் எப்போதுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். லைக் அஸ்லாம் இனாம்தார், புனேரி பல்தெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க டீமை பாருங்கள். கோச் இந்த ஹூடா சாப் எப்படி ஒரு கோச் பண்ணுறதாகட்டும், பெங்களூர் புல்ஸோட கோச் பிசி ரமேஷ் கோச் பண்ணுறது, ஏன்னா அவங்களுக்கு லிபர்ட்டி கொடுத்தாங்க. கோச்சுக்கிட்ட கொடுத்துரும். நீ தான் கேகேஆர், கல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஸ்டார்டிங்கில் எத்தனையோ சீசன் தோத்துட்டே இருந்தாங்க. எவ்வளோ பெரிய பெரிய பிளேயர்லாம். ஒரு நாள் கூட ஷாருக் கான் அவங்களை திட்டினதில்லை. சந்தோஷமாக கூட இருந்து ஜீத் போலே அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு போவார். அப்படி தான் இருக்கணும், தலையிட மாட்டாங்க. கோச்சு உன்னோட வேலை, யூ டூ யுவர் ஜாப். என்னோட வேலை பார்க்குறது மேட்ச், அவ்வளோதான். எனிவே இதெல்லாம் தான் நடந்து. நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா, இது இல்லாமல் வேறு என்ன நல்லது நடந்தது இந்த சீசனில்? என்ன பெங்களூர் புல்ஸ் அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் குவாலிஃபை ஆனதை தவிர
வேறு என்ன நல்லா நடந்ததுன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். பொறுமையாக பார்த்த திருப்பதிக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.